தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 1-3 முறை மற்றும் 11 முதல் 32 வரையில் திருவாக்கியங்கள். குறிப்பாக முதல் வாக்கியம், வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். இங்கு நாம் பார்க்கின்றோம், இயேசுடத்தில் வருபவர்கள் யார்? அதுவும் நெருங்கி வருபவர்கள் யார்? வரி தண்டுவர்களும் பாவிகளும். அந்த வந்திலே இயேசு கிறிஸ்து நல்லவர்கள் மட்டுமல்ல, பாவிகளுக்கும், குடித்து கொண்டிருக்கிறவனுக்கும், விபச்சாரம் செய்கிறவனுக்கும், பல பாவ வாழ்க்கையில் வாழ்கிறவனுக்கும் இயேசுவின் வார்த்தை அங்கு வருகிறது. அவர்களும் இயேசு நெருங்கி கொண்டு வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கும் இயேசுவில் உரிமை உண்டு. அப்படி என்றால் நம்முடைய குடும்பத்தில் ஆலயத்துக்கு வராத இருக்கின்ற குடும்ப அங்கத்தினர்கள், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதரன் சகோதரி யாரோன இருக்கலாம், அதே மாதிரி நண்பர்களாக இருக்கலாம், யாரோன இருக்கலாம். எப்பேற்பட்ட பாவ வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நெருக்கடியில் வாழ்ந்தாலும் சரி, எப்பேற்பட்ட திண்மையை தீய பழக்கத்தை அடிமையானாலும் சரி, அவனுக்கும் அவளுக்கும் இறை வார்த்தையை கேட்பதற்கு அங்கு உரிமை உண்டு. அவருக்கும் அவளுக்கும் தெய்வத்தை தொடுவதற்கு அங்கு உரிமை உண்டு. அப்போ நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அந்த குடும்ப அங்கத்தினர்களை, நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களை இந்த தப நாட்களில் வார்த்தையை கேட்க அனுமதிப்போம். அவர்களை நாம் தெய்வ ஆலயத்துக்கு கொண்டு வருவோம். வாருங்கள், தெய்வத்தை காணுங்கள் என்று சொல்லிக் கொள்வோம். அவர்கள் வரமாட்டார்கள், இருந்த போது இல்லை, அவர்களுக்காக மன்றாடி அவர்கள் யார் சொன்னால் கேட்பார்களோ அந்த மனிதர்கள் வழியாக அவளை ஆலயத்துக்கு கொண்டு வந்து இறை வார்த்தை கேட்பதற்கான வாய்ப்புகளை நாம் உருவாக்கி கொடுப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, இதான் என்னுடைய குடும்பத்தில் பாவத்தில் வாழ்கின்ற ஒரு மகனும் மகளும் இருக்கின்றார்கள். அடிமைத்தனத்தில் வாழ்கின்ற ஒரு மகனும் மகளும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உன்னுடைய வார்த்தையை கொடுத்தல்லும், அவர்களும் உன்னை தொடுவதற்கு உரிமை உண்டு அல்லவா? இது அவர்களையும் உன் அருகில் கொண்டு வருவதற்கு வாய்ப்பினை உருவாக்கி தந்தல்லும். அது எப்படி கொண்டு வர வேண்டும், எவ்வாறு அவர்கள் இறை வார்த்தையை கேட்க வைக்க வேண்டும் என்பதெல்லாம் நீரே எங்களுக்கு வெளிப்படுத்தி அதன் வழியை கண்டுபிடித்து கொண்டு அந்த மக்களை உன் அருகில் கொண்டு வருவதற்கு எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.